Hello friends, welcome back to the channel. SSGD ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பிசிக்கலுக்கு பயங்கரமா வந்து ரெடியா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ இதல நிறைய பேருக்கு ஒரு ட்ரெய்னிங் பிளான் இருந்தா நல்லா இருக்குமே. சோ ஒவ்வொரு நாள் என்ன மாதிரி பிராக்டீஸ் பண்ணனும்னு தெரியாம இருப்பீங்க. சரிங்களா? சோ அதனால இந்த வீடியோல மார்னிங் ஈவினிங் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த மாதிரி மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மார்னிங் ஈவினிங் என்ன மாதிரி நீங்க ட்ரெய்னிங் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அதனால உங்களுடைய பிசிக்கல் கிளியர் பண்றதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. So SSGD 5 km in 24 minutes எல்லாராலையும் பிசிக்கல் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். 100% வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? சோ அதனால இப்போ நான் சொல்ல போற இந்த ஷெட்யூல் வந்து ஒரு பேப்பரும் ஒரு பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் நூற்றுக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் பிசிக்கல் கிளியர் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு போஸ்டிங்ல வந்து இருக்காங்க. சரிங்களா? அதனால ஷெட்யூல் பாக்குறதுக்கு முன்ன உங்களோட 5 km டைமிங் என்ன அப்படின்னு கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. சோ மண்டே என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 km வந்து 5 செட் பண்ண போறோம். எவ்வளவு பேஸ்ல பண்ண போறோம்? 430 to 445 ல பண்ணணும். சரிங்களா? இல்ல ஒரு சில பேருக்கு 425 வரலாம், 435 442 எப்படினாலும் வரலாம். ஜஸ்ட் 430 to 445 ல ஏம் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் பண்ண தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? 1 km வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா 3 நிமிஷம் ரெஸ்ட்ல உட்கார கூடாது. சரிங்களா? ரெஸ்ட்னா நீங்க எப்பவுமே வாக் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் நிறைய கிரவுண்ட்ல பாத்துருக்கேன், ஓடி முடிப்பாங்க, உட்காருவாங்க, திரும்ப ஓடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்க கூடாது. எப்பவுமே சரி ஒரு ட்ரைனிங் செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்காரவே செய்யணும். சரிங்களா? அதனால 1 km ஓடி முடிச்சுட்டு 3 நிமிஷம் ரெஸ்ட், அடுத்து 1 km, அடுத்து 3 நிமிஷம் ரெஸ்ட். சோ இந்த மாதிரி 5 செட் வந்து பண்ணுங்க. 430 to 445 உங்களுடைய டார்கெட் பேஸ். சரிங்களா? சோ மண்டே மார்னிங் வந்து இது போதும். சோ ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சரிங்களா? லெக்குக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஓட முடியாது. ஓகே, நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் 3 கிலோமீட்டர் மேல ஓட முடியல, கால் இப்படியே போயிட்டு இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆயிருது. சரிங்களா? இந்த மாதிரி லாங் வந்து ஓட முடியல. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க அந்த சின்போன் பெயின், ஆங்கிள் பெயின் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாததான். லெக்ல போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஓகேவா? அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்குவாட் பண்ணலாம், ஸ்மோ ஸ்குவாட் பண்ணலாம், ஸ்குவாட் ஜம்ப் பண்ணலாம், லஞ்சஸ் பண்ணலாம், ஹாஃப் ரைசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் அவுட் இருந்திருக்கு. நம்ம சேனல்ல நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்க. சரிங்களா? அண்ட் நீங்க யூடியூப்ல ஜஸ்ட் லெக் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் போட்டா நிறைய வீடியோஸ் வந்து வரும். இப்போதைக்கு நீங்க வெயிட் வச்சு பண்ண வேண்டாம். ஏன்னா வெயிட் வச்சு நிறைய வீடியோஸ் வரும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து பாடி வெயிட்டே போதும். சரிங்களா? ஒரு 6ல இருந்து 7 ஒர்க் அவுட் வந்து சூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணுங்க. சரிங்களா? சோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெச்சிங் வந்து கண்டிப்பா வந்து பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது ரன்னிங் மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதாலையும் அது வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ இல்ல ஏதாவது கூலி வேலை பாக்குறவங்க கூட உடம்பு வந்து டைட் ஆகும். டைட்டான மசில்ஸை ஸ்ட்ரெச்சிங் பண்ணா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆனா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ற நிறைய பேர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்றது கிடையாது. பண்ணி முடிச்சுட்டு ஐயா எனக்கு காப் மஸ் பிடிக்குது, அது பிடிக்குதுமா. சரிங்களா? என்ன ரீசன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணாதான். சரிங்களா? சோ காமனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இது வரைக்கும் நீங்க ஸ்குவாட் அந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணாம புதுசா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 3 செஷனுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பெயின் இருக்கும். இன்னைக்கு இப்ப ஈவினிங் பண்ணீங்கன்னா மறுநாள் காலைல எந்திக்க முடியாது. சரிங்களா? அந்த காப் மசில்ஸ் பிடிக்கும். சோ அதனால ஒரு 3 செஷன் போயிட்டுனா அது வந்து ஒண்ணுமே தெரியாது. சரிங்களா? அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லயும் கண்டிப்பா வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிடணும். சரிங்களா? சோ மண்டே வந்து இதுதான். சோ டியூஸ்டே என்ன அப்படின்னா அடுத்து டியூஸ்டே பாத்தீங்க அப்படின்னா 1 நிமிஷம் ஃபாஸ்ட், 1 நிமிஷம் ஸ்லோ, டோட்டல் 20 நிமிஷம் பண்ணணும் பிளஸ் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணணும்னா வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டு ஸ்டாப் வாட்ச்ல ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? கரெக்டா 1 நிமிஷம் முடிகிற வரைக்கும் ஃபாஸ்டா ஓடுங்க. 1ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ, 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஃபாஸ்ட், 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ. சரிங்களா? சோ இந்த மாதிரி 20 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? சோ இந்த 1 நிமிஷம் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது இந்த உசேன் போல்ட் ஓடுன மாதிரி ஓடிட கூடாது. சரிங்களா? 4 நிமிஷத்துல அப்ப பீஸ் போயிடும். ஓகேவா? ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்லோவா ஓரளவு மீடியமா ஸ்பீட்ல ஓடினாலே 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணும்போது. சரிங்களா? ஏன்னா இந்த ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு பிரீத்திங் வந்து செட் ஆகக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். சரிங்களா? சோ அதனால ஒரு மீடியமான ஒரு ஃபாஸ்ட், ஓகே, ஒரு 60 to 70% ஒரு பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் ஒரு 250 மீட்டர் கவர் பண்ற அளவுக்கு ஸ்பீட்ல ஓடுங்க. ஸ்லோ பத்தி பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸா ஓடுங்க. எவ்வளவு நாளும் ஸ்லோவா ஜஸ்ட் ஏன்னா இது வந்து இந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஓகே, ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி தான் இந்த ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டா வந்து துடிக்க விடுறோம். அடுத்து லைட்டா ஸ்லோவா விடுறோம், திரும்ப அப்படியே பம்ப் பண்றோம். சரிங்க? இப்படி நம்ம திரும்ப பண்றதால பிரீத்திங் வந்து பயங்கரமா செட் ஆகும். சரிங்களா? சோ அதனால இந்த ஒர்க் அவுட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒர்க் அவுட். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சார் 2 hour எந்த ஒரு ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி பிகினிங்ல வந்து கஷ்டமா தான், புதுசா பண்ண போறீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 2 hour ஒரு 2 or 3 டைம்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா மாறும். சரிங்களா? அதனால இது பண்ணுங்க. 20 நிமிஷம் முடிச்சுட்டு 5 நிமிஷம் வாக் ஸ்லோவா. ஓகேவா? ஏன் அதுக்கு 5 நிமிஷம் வாக் பண்ண சொல்றேன்? ஏன்னா 20 நிமிஷம் பண்றதால பிரீத்திங் இருக்குல்ல. சோ அதனால உடனே ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ரொம்ப அதுவே டயர்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால 5 நிமிஷம் ரிலாக்ஸா வாக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஓகேவா? ரிலாக்ஸ் ஆயிடலாம். அதுக்கப்புறம் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ABC ட்ரில்ஸ் ஒர்க் அவுட், ஹை நீஸ், லஞ்சஸ், ஏ ஸ்கிப், பி ஸ்கிப் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. இதுல ஒரு 5 ட்ரில் மட்டும் எடுத்து பண்ணலாம். ஓகேவா? நிறைய யூடியூப்ல 10 வீடியோ, நான் நம்ம இதுல ஒரு 4 ட்ரில் மட்டும் கொடுத்துருக்கேன். 4-5 ட்ரில் இருக்கும். அது கொஞ்சம் பழைய வீடியோஸ்ல கிடக்கும். சரிங்க? நீங்க யூடியூப்ல ABC ட்ரில்ஸ் நடிச்சால வரும். ஒரு 5 ட்ரில் மட்டும் கண்டிப்பா வந்து பண்ணுங்க. ஓகேவா? என்னோட ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்கன்னா ஹை நீஸ், ஃபாஸ்ட் ஃபிட், லஞ்சஸ்,
ஏஸ்கிபி பிஸ்கிபி ஒரு 5 ட்ரில்ஸ் மட்டும் எடுத்து ஒரு 20 மீட்டர் வச்சு 2 செட் பண்ணுங்க சரிங்களா, அதுவே போதும். ஓகேவா, நம்ம வந்து 5 கிலோமீட்டர் 17-16 நிமிஷத்துக்கு ஓடலாம், இப்போதைக்கு 24 நிமிஷம் தான். அதனால ஒரு பிகினர் ஒர்க் அவுட் போதும். நீங்களும் என்ட்ரன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்காது, ஸ்ட்ரென்த் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது, நிறைய ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா காலை பிடிச்சிக்கணும் சரிங்களா. ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு 5 ஒர்க் அவுட் மட்டும் எடுத்து பண்ணுங்க சரிங்களா. ஸோ மார்னிங் ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஜாக்கிங், ஜஸ்ட் ரிலாக்ஸா. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் ஸ்பீட் செஷன் பண்ணிருக்கல, ஸோ அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து பேஸ் ஒரு 6 or 7 ரிலாக்ஸா உங்களுக்கு லெக் போற அளவுக்கு, அதாவது யாராவது வந்து பேசினாங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டே ஹாயா பேசிக்கிட்டே ஓடணும் சரிங்களா. அந்த அளவுக்கு நீங்க ஸ்லோவாக ஓடனா போதும். ஒரு 30 மினிட்ஸ் ஸ்லோ ஜாக்கிங் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ வெனஸ்டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் ஹில் ரன்னிங் சரிங்களா. 30 நிமிஷம் ஹில் ரன்னிங் ஸ்லோவா, ஜஸ்ட் வந்து உங்க சைட்ல வந்து ஹில் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் வாட்சோ இல்ல ஸ்ட்ராவா யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு 30 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. ஒரு எப்படி சொல்ல, நான் ஸ்டாப்பா ஓடுறத விட ஒரு 200 மீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வருது. ஸோ 200 மீட்டர் ஓடுறது ரிட்டர்ன் வருது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஹில் வந்து இருக்காது, மழை வந்து பக்கத்துல இல்லாத சிச்சுவேஷன்ல ஸ்டெப்ஸ் ஒர்க் ஒரு 30 நிமிஷம் சரிங்களா. ஜஸ்ட் வந்து ஸ்லோவா மேலே ஏறிட்டு இறங்கினா போதும். வீட்டில் கூட ஒரு 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் காலேஜ் ஏதாவது பெரிய பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்க சப்போஸ் பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்க மாதிரி பண்ணுங்க சரிங்களா. ஒரு 20 ஸ்டெப் மேலே ஏறிட்டு 20 ஸ்டெப்பு கீழே இறங்க 30 நிமிஷம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து பண்ணணும் சரிங்களா. இது மார்னிங் இது மட்டும் பண்ணா போதும். ஈவினிங் வந்து ரெஸ்ட். ஏன் ரெஸ்ட்? 30 மினிட்ஸ் ஹில் ட்ரைனிங் இல்ல 30 மினிட்ஸ் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் பண்றதே காப் மசில் நல்லா ரொம்ப டைட் ஆகும், ஸ்ட்ரைட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால ஈவினிங் போட்டு போனா மறுநாள் ஒர்க் அவுட் பண்ண முடியாது சரி. அதனால ஈவினிங் வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ தேர்ஸ்டே ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா 400 மீட்டர் 8ல இருந்து 12 செட் பண்ணணும் சரிங்களா. ஸோ டைமிங் பாத்தீங்கன்னா 90 to 145, அதாவது 90ல இருந்து 105 செகண்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. இப்பதான் நீங்க வந்து பிகினரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நிறைய பேர் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்க. ஆனா நீங்க 8 செட் பண்ணுங்க ஓகேவா. ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கேன் 400 மீட்டர்ல ஒரு 5 செட் 10 செட் ஓடிருக்கேன், நீங்க 12 செட் பண்ணுங்க. டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேவா. 90 செகண்ட்ஸ் எய்ம் பண்ணுங்க. ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஓகேவா. ஒரு சிலவங்களால புஷ் பண்ண முடியும், ஒரு சிலவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்க உங்களோட டார்கெட் 145 இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 90ல இருந்து ஒரு 145ல வந்து எய்ம் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ரெஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் ஓகேவா. ஒரு 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட். ஓகே மறந்துட்டேன், போச்சா, எழுத்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரெஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க ஓகேவா. ஒரு 400 மீட்டர் முடிச்சிட்டீங்கன்னா 2 நிமிஷம் ரெஸ்ட். இதுவும் அப்படிதான், வாக் தான் பண்ணணும், உட்காரக்கூடாது சரிங்களா. எவ்வளவு பிரீத்திங் இருந்தாலும் சரி அப்படியே ஜஸ்ட் வாக் பண்ணிடுங்க, கொஞ்சம் பிரீத்திங் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரிங்களா. 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட்டு, அடுத்த 2 நிமிஷம் ரெஸ்ட், அடுத்த செட்டு சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த பிகினரா 8 செட் ஓடிருப்பீங்களா, ஸோ நீங்க உங்களுக்கு 2 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க 12 செட்ஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடணும் ஓகேவா. அதே மாதிரி ஆல்ரெடி 12 செட் நான் ஓடிட்டு இருக்கேன், பிராக்டிஸ் ஆல்ரெடி கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கேன், 90 செகண்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கேன், எல்லாம் ஓடிட்டு இருக்கவங்க நீங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க 2 நிமிஷம் ரெஸ்ட்ங்கிறத 30 செகண்ட் குறைச்சு விட்டணும் சரிங்களா. ஏன்னா அப்போ போக போக உங்களுக்கு பிரீத்திங் பயங்கரமா சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்ப நீங்க அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க சரிங்களா. சோ முடிஞ்ச அளவு அப்படின்னா அப்படி ஒண்ணு நீங்க ரெஸ்ட் டைம் கம்மி பண்ணலாம், அப்படி இல்ல நீங்க இந்த 90 செகண்ட்ஸ் இருக்குல்ல, சோ இது நீங்க 85 செகண்ட்ஸ்க்கா கொண்டு வந்துடலாம் சரிங்களா. சோ இது வந்து மார்னிங். ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். சோ மண்டே பண்ணல ஈவினிங் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி விட்டுருங்க. என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்களோ அதான் ஈவினிங்கும் பண்ணி விட்டுருங்க. பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தேர்ஸ்டே செக்ஷனா முடிச்சிருக்கணும் சரிங்களா. ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் டே ஓகேவா. டீ கொஞ்சம் சிறுசா போட்டணும், ரைட், சூப்பர் ஓகே. சோ ஃப்ரைடே வந்து ரெஸ்ட். சோ ஏன் ரெஸ்ட் அப்படின்னா சாட்டர்டே வந்து 5 கிலோமீட்டர் டைமிங் செக் பண்ணணும் ஓகேவா. ஒவ்வொரு நாள் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு முந்தின நாள் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் ஓகேவா. அதனால தான் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு மேரத்தான் ஓடுறவங்க இல்ல வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் அட்டன் பண்றவங்க லாஸ்ட் 2 நாள் வந்து ரெஸ்ட் போடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய இந்த ப்ரிப்பரேஷனுக்காக. ஏன்னா 4 நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல, 4 நாள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இதுல வந்து எக்ஸாம் எழுதி பாக்குற நாள் சரிங்களா. அதனால 4 நாள் நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணிருக்கோம் அதை வந்து செக் பண்றதுனால தான் சாட்டர்டே ஓகேவா. அதனால கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரைடே வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி நல்லா ரிலாக்ஸா இருக்கும். நம்ம இந்த டைமிங் எல்லாம் நல்லா புஷ் பண்ணி ரன் பண்ணலாம் சரிங்களா. சோ இதுக்காண்டி தான் ஃப்ரைடே வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். சாட்டர்டே 5 கிலோமீட்டர் டைமிங் ரன்னே நல்லா வந்து புஷ் பண்ணி ஓடி பார்க்கணும் ஓகேவா. ஏன்னா 4 நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல ஓகே. அந்த நம்ம வாரத்துல 7 நாள், ஒரு நாள் ரெஸ்ட், மிச்சம் 6 நாள் இருக்கு. 6 நாள்ல ஒரு நாள் டைமிங் ரன், மிச்சம் இருக்கு 5 நாள் என்ன பிராக்டிஸ் பண்ணமோ அதை செக் பண்றதுனால தான் இந்த நாள். அதனால இதுல வந்து இங்க ஒரு 100% நல்லா வந்து எஃபோர்ட் போட்டு ஓடி பார்க்கணும். ஒவ்வொரு வாரமும் நல்லா வந்து புஷ் பண்ணணும் ஓகேவா. நிறைய பேர் பிரீத்திங் இஷ்யூ வந்த உடனே அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிருக்காங்க ஓகேவா. வேலை வருமா இப்படி புஷ் பண்ணணும் ஓகேவா. பிசிக்கல் வந்து ஈஸியா இருந்தா எல்லாருமே உள்ள வந்துருவாங்க ஓகே. இதுக்குன்னு ஒரு சில டிஃபிகல்ட்டி இருக்கும். பிரீத்திங் இஷ்யூ, லெக் பெயின், ஸ்டொமக் பெயின் வரதான் செய்யும். 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் நின்றுலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அடுத்த வாரம் சூப்பரா இன்னும் பிராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ் மைண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கும் ஓகேவா. அதெல்லாம் கேட்கவே கூடாது சரிங்களா. அடிச்சு நொறுக்கணும், 100% எஃபோர்ட் போடணும் ஓகேவா. ஒரு 27 நிமிஷம் ஓடிட்டு இருக்க பையன் 24 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பார்க்கணும். சோ அந்த சந்தோஷம் வந்து இந்த நீங்க உங்களுக்கு வந்து இந்த பிரீத்திங் இஷ்யூ, லெக் பெயினோ முடியாது நிக்கணும்னு தோணுது பாத்தீங்களா. சோ அந்த இதுல புஷ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. நீங்க வந்து இப்போதைக்கு 26 நிமிஷம் ஓடிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் 24 வரும்போது அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா. அதனால சாட்டர்டே டைமிங் எனக்கு நல்லா வந்து புஷ் பண்ணுங்க ஓகேவா. இதுதான் எக்ஸாம், மத்த நாள்ல வந்து ப்ரிப்பரேஷன் ஓகேவா. அதனால சாட்டர்டே எப்பவுமே வந்து ஃபைட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. சாட்டர்டே பாத்தீங்கன்னா இது ரோட் பண்ணணும் ஓகே. மத்த எல்லா அது நான் வீடியோ எண்ட்ல சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. நிறைய விஷயம் சொல்ல போறேன் ஓகேவா. அதனால
இந்த ரன் வந்து கண்டிப்பா ரோட் ரன்ல பண்ணுங்க. ஓகேவா? ரோட் ரன்ல முடிச்சுட்டு அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் வந்து மண் தரையில தான் பண்ணணும். ஓகே, கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு 20 மீட்டர் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் அன்னைக்கு பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு மொபிலிட்டி அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஏன்னா மார்னிங் வந்து டைமிங் புஷ் பண்ணி ஓடி இருப்போம். அதனால ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகுதுக்காண்டி ஒரு மொபிலிட்டி இல்ல யோகா இல்ல ஸ்ட்ரெச்சிங் அது மட்டும் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ சண்டே லாங் ரன் ஓடி பார்க்கணும். ஓகே, ஒரு 8 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ஜாக்கி, அப்படி எல்லாம் ஒரு 12 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக். ஓகே, 8 கிலோமீட்டர் யாருக்கு சொல்லியிருக்கேன்? இது வரைக்கும் 8 கிலோமீட்டர் ஓனதே கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ நீங்க அப்போ 8 கிலோமீட்டர் வந்து ஏம் பண்ணுங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் ஓடிட்டு இருக்கேன், 8 கிலோமீட்டர்லாம் ஓடி இருக்கேன். அப்போ எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த லாங் ரன் ஓடும்போது பேஸ் பத்தி பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் வந்து ரிலாக்ஸா ஓடுங்க. மொபைல்ல வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சாங்ஸ், ஒரு சாங் ஒரு 4 நிமிஷம் ஓடுதா, ஒரு 12 சாங் வந்து ஏற்றி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ ஏற்றி வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டை கேட்டு ஓடுங்க. பேஸ் ஸ்பீடு எதையுமே பத்தி கவலையே படக்கூடாது. ஏன்னா 8 கிலோமீட்டர் ஸ்லோ ஜாக் பண்ணும்போது ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனதுக்காக என்னடா இன்னும் 4 கிலோமீட்டர் ஓடிட்டே இருக்கா அப்படிலாம் நிறைய மைண்ட் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கும். 12 கிலோமீட்டர் ஓடும்போது 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் மைண்டே செத்துரும். நாளை பார்த்துக்கலாம் அப்படிலாம் தோணும். சரிங்களா? ஸோ அதனால பாட்டை கேட்டுட்டு ஓகே ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு, 2 பாட்டு முடிஞ்சிருச்சு, அப்போ கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு 6 சாங் முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு 5 கிலோமீட்டர் வந்து போயிருச்சு. இதெல்லாம் நான் வந்து ரன் பண்ணும்போது 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஓடும்போது நிறைய சாங்ஸ் வந்து கேட்டு ஓடுவேன். அப்போ யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால நீங்களும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் பார்த்த உடனே ஒரு புஷ் வரும். ஓகே ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற அந்த எதிர்நீச்சல் சாங்ஸ் இல்ல கேஜிஎஃப் சாங்ஸ் இல்ல அந்த கில்லி படத்துல அஜினர் வில்லு அந்த மாதிரி ஒரு சில சாங்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு அப்படியே ஓடுங்க. ஓகேவா? நீங்க டைமிங் பார்த்துட்டு ஓகே 6 கிலோமீட்டர் முடிஞ்சிட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் தான், இல்ல 6 கிலோமீட்டர் முடிஞ்சிட்டு இன்னும் 12 கிலோமீட்டர் தான், இப்படி நினைச்சுங்க வைங்களேன், மைண்ட் வந்து செட் ஆகாது. ஓகேவா? அதனால வந்து பாட்டு கேட்டுட்டு மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, மைண்ட் வந்து எப்பவுமே ரன் பண்ணும்போது உங்க கூட ஃபைட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? அதை கூட நீங்க ஃபைட் பண்ணி அதை நீங்க பீட் பண்ணி பார்க்கணும். அது வெளியில போயிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவீங்க, பிசிக்கல் கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நல்லா சாங் கேட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து ஓடுங்க. எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். 12 சாங் ஏற்றி நீங்க ஒரு 8 கிலோமீட்டர் ஓட போறீங்களா, ஒரு 10 சாங் ஒரு 50 நிமிஷம் 55 நிமிஷம் வரும். ஓகேவா? ஒரு 10 சாங் ஏற்றி வச்சுட்டு அதை கேட்டுட்டே ஓடுங்க. ஓகே 8 சாங் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 சாங் தான், இன்னொரு 10 நிமிஷம் தான், அப்படி வச்சுக்கோங்க. 12 கிலோமீட்டர் ஓட போறீங்களா, நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 15 சாங் ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஓடி கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. சரிங்களா? ஸோ வந்து சண்டே வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா ரெஸ்ட். அன்னைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ மண்டே வந்து திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். அதனால வந்து ஈவினிங் வந்து ரெஸ்ட் போட்டுருங்க. எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ வந்து 7 நாள் ஒர்க் அவுட் வந்து எல்லாரும் வந்து நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படின்னா கண்டிப்பா திரும்ப வீடியோ பண்ண போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் ஃபெல்லிங் ரைட்டா எப்படி? ஓகே ரைட்டு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னே வந்து கண்டிப்பா வந்து வார்ம் அப் வந்து பண்ணிட்டு தான் போனோம். ஸோ கிரவுண்டுக்கு நீங்க உள்ள ஓகே கிரவுண்ட் ரவுண்ட் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சாட்டர்டே சொல்லியிருக்கல, ஸோ அது மட்டும்தான் டைமிங் ரோட்ல பண்ணணும். மற்ற எல்லா நாளும் முடிஞ்ச அளவு கிரவுண்ட்லேயே பண்ணுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 1 நிமிஷம் ஃபாஸ்ட் 400 மீட்டர் இதெல்லாம் கிரவுண்ட். 400 மீட்டர் கிரவுண்ட் தான் வேணும், தேவை கிடையாது. நமக்கு தேவை வந்து மண் தர. ஏன் மண் தர? கிரவுண்ட்ல ரோட்ல ஓடும்போது வந்து நீங்க கொடுக்குற இம்பாக்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரன்னிங் அப்படிங்கிற ஒரு ஜம்ப் தான். ஓகேவா? ஜம்ப் ரிலேஷன் வந்து ஆக்டிவிட்டி தான். அப்போ நீங்க ஒவ்வொரு அளவுக்கு நீங்க ஜம்ப் பண்ணும்போது ஃபுல் பாடி வந்து இம்பாக்ட் வந்து கீழே வந்து கொடுக்கும். ஸோ அது காங்கிரீட் ரோடோ பார்க்கிங் ட்ரெயில்ஸோ இல்ல வந்து தார் ரோடோ அது ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரி, நீங்க கிரவுண்ட்ல ஓடுனீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகே, அதாவது மண் தரையில சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்டா ஜாயின் பண்ண 400 மீட்டர் கிரவுண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. 400 மீட்டர் கிரவுண்டோ 200 மீட்டர் கிரவுண்டோ எதனாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை மண் தர. நான்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு டிராக்டரி போன தடம் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ அதோட பெஸ்ட் ரூட் எதுவுமே கிடையாது. கென்யன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லாங் ரன்லாம் ஃபுல்லா அந்த டிராக்டரி போன அந்த மண் தரையில தான் பண்ணுவாங்க. ஓகே, கிரவுண்ட்லாம் ஸ்பீட் ஸ்டேஷன் மட்டும் பண்ணுவாங்க, லாங் ஃபுல்லாவே அதெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனா கிரவுண்ட் வந்து 400 மீட்டர் கிரவுண்ட் இருந்தா ஓடுவேன் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் தான் சொல்லக்கூடாது. சரி, நமக்கு தேவை ஒரு மண் தர. ஓகேவா? அதனால ஸ்பீட் ட்ரைனிங் அந்த 1 நிமிஷம் ஃபாஸ்ட் 400 மீட்டர் எல்லாமே வந்து கிரவுண்ட்லயே தான் பண்ணணும். ஓகேவா? டைமிங் ரன் மட்டும் வந்து ரோட்ல வந்து நல்லா ஃபைட் பண்ணி பண்ணுங்க ஒவ்வொரு நாள். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாள் கிரவுண்டுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துருப்புல ஓட ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து நடந்து பார்க்கணும். ஓகேவா? சார் கிரவுண்டு எப்படி இருக்குது, கல் எங்க கிடக்குது, முள் எங்க கிடக்கு, பாட்டிலாம் உடச்சு போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல. ஸோ அதெல்லாம் பார்த்து எந்த இடத்துல டேனிங் இருக்கு, எதுல மணல் அதிகமா இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஒரு ரவுண்ட் அப்படியே வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே வார்ம் அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது வார்ம் அப் வந்து லைட்டா பண்ணிக்கோங்க. ரொம்ப ரன்னிங் பண்ணும்போது பண்ற அளவுக்கு பண்ணா லைட்டா வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்ட்ரெச்சிங் ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெச்சிங் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஃப்டர் ரன்னிங் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் ட்ரில்ஸ் ஒர்க் அவுட் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் ரன்னிங்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னது, கோர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே இம்பார்ட்டன். அது ஷெடியூல்ல சொல்லல, லாஸ்ட் சொல்லலாம்னு விட்டேன். சரிங்களா? அந்த கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நான் ரீசெண்டா நம்ம சேனல்ல வந்து ஒரு 7 ஒர்க் அவுட் 8 ஒர்க் அவுட் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். சரிங்களா? ஸோ அதை பிகினர் எத்தனை செட்ஸ் பண்ணணும், எவ்வளவு நாள் பண்ணணும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க பிசிக்கல் ப்ரிப்பேர் பண்றவங்க எவ்வளவு செட் பண்ணணும்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதவே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து டெய்லி பண்ணணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது சேர்த்து வந்து கோர் ஸ்ட்ரென்த் வந்து பண்ணி விடுறேன். சரி, நம்ம சேனல்ல வார்ம் அப் வீடியோவும் கிடைக்கு, ஸ்ட்ரெச்சிங் வீடியோவும் கிடைக்கு. ஸ்ட்ரெச்சிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். சரிங்களா? ஒரு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும், உட்கார்ந்து பண்ற ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு நின்னுக்கு பண்ற ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே உட்காரும் போது இந்த கோர் ஸ்ட்ரென்த் எல்லாம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க
ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணிருங்க சரிங்களா. ஏன்னா நிறைய இடத்துல கிரவுண்ட் வந்து கீழே உட்கார முடியாது ஓகேவா, சுப்பி போட்டிருப்பாங்க அதாவது அசிங்கமா கிடக்கும். ஸோ அதனால உட்கார முடியாது. ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் கிரவுண்ட்ல முடிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் வந்து கூட ஒரு 10 நிமிஷம் தான் கேப் இருக்கணும், 1 மணி நேரம் கழிச்சு ஸ்ட்ரெச்சிங் பண்ணக்கூடாது சரிங்களா. 10 நிமிஷம் கேப்ல வீட்டுக்கு வந்து கோர்ஷன்த்தையும் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரெச்சிங் வந்து பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா. ஸோ ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷெட்யூல் பற்றி முக்கியமான விஷயம் வந்து ஒன்று சொல்லணுங்க ஓகேவா. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நம்ம 1 கிலோமீட்டர் 5 செட் கொடுத்துருக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோ இருப்பீங்க, 70 பேர் இருப்பீங்க, 70 கிலோல இருப்பீங்க, 80 கேஜில் நிறைய பேர் இருப்பீங்க, 100 கேஜில கூட நிறைய பேர் வந்து இருப்பீங்க சரிங்களா. ஸோ இந்த ட்ரைனிங் பிளான் ஒரு சில பேர் பிகினராக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் ஓகேவா. ஸோ வந்து நான் வந்து ஓரளவு ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 5 செட் 432 445 வந்து அந்த இது கொடுத்துருப்பேன் சரிங்க. அது நிறைய பேரால 445 ஒரு செட்டே ஓட முடியாது சரிங்களா. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு உங்களால எவ்வளவு டைமிங் பண்ண முடியுமோ 5 நிமிஷமோ 5 நிமிஷமோ எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல ஓடி முடிச்சு 3 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த செட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஏன்னா இது வந்து ஒரு காமனான ஒரு ஷெட்யூல் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளான் வந்து கிடைச்சிருக்கும். ஓகே ரன்னிங் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஓகேவா. ஸோ பெர்ஃபெக்டான ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பாடி ஷேப்பு அவங்களோட கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, 5 கிலோமீட்டர் கரண்ட் டைம் என்ன இருக்கு, என்ன ஷூ யூஸ் பண்றீங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யார் வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு ட்ரைனிங் ஷெட்யூல் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலவங்க 22 நிமிஷம் ஓடிட்டு இருப்பீங்க, ஆல்ரெடி 20 நிமிஷம் ஓடிட்டு இருக்கவங்க இந்த ஷெட்யூல் ஈஸியா இருக்கும் ஓகேவா. அப்படியே டீ குடிக்கிற மாதிரி ஈஸியா பண்ணிட்டு போயிடும் ஓகேவா. ஒரு சிலவங்க 24 25 ஓடுவாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 28 ஓடுறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால இந்த ட்ரைனிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தர் பாடி ஷேப் கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சரி. நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் ஷெட்யூல் வந்து பில்ட் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. நீங்க 28 நிமிஷம் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்றீங்க, 28ல இருந்து 26 வரும், அப்போ நெக்ஸ்ட் பிளான் மாத்தணும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 25 வருதா, அடுத்து வேற பிளான் மாத்தணும், அப்போ 23 வரும், ஸோ அதுக்கப்புறம் வேற பிளான். இந்த மாதிரி உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அந்த ட்ரைனிங் பிளானை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீ பெயின் இருக்கும், ஆங்கிள் பெயின் இருக்கும், இல்ல சின் பொண்ணு வந்து ஹெவியா வந்து பெயின் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து கிரவுண்ட்ல வந்து ரன் பண்ண முடியாது, அவங்க ரோடு மட்டும் தான். இப்போ ரீசனா நம்ம முகேஷ் ஒரு பையன் ஃபீட்பேக் கொடுத்துருவோம் பாத்தீங்கன்னா, அந்த பையன் கிரவுண்ட் கிடையாது, ரோட்ல தான் பண்றான் சரிங்களா. அப்ப அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரைனிங் பிளான் சரி. அந்த மாதிரி அவங்க பெயினை பொறுத்து வந்து ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த ஷெட்யூல் வந்து SSGD இப்போ 2025 பிசிக்கலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம்ல எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களோட பிசிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு, அவங்க ரன்னிங் ப்ரிப்பரேஷனுக்கு, அவங்க ரன்னிங்கை பற்றி ஒரு நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ அதனால அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு வந்து வீடியோ வந்து ரீச் ஆகும் சரிங்களா. ஸோ நம்மளுடைய கௌசோ பிசிக்கல் அகாடமில இருந்து ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆல்ரெடி 2023 பேட்ச் 2024 பேட்ச்லாம் சூப்பரா வந்து ரிசல்ட் வந்து கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிசிக்கல் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. நம்மளோட ட்ரைனிங் பிளான் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருந்தல நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பேன் சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற ட்ரைனிங் பிளானை வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்றாங்க வாட்ஸ்அப்ல வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து மானிட்டர் வந்து பண்ணுவோம் சரிங்களா. நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுல இருந்து பிசிக்கல் வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்னோட கைடன்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ மார்னிங் ஈவினிங் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெயின் இருக்குதா, ஸோ அந்த பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஃபுல் கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அவங்களோட ஏஜ், ஹைட், வெயிட், ஃபுல் சைஸ் போட்டோ, கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ், எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருக்கா, அவங்க என்ன ஷூ யூஸ் பண்றாங்க, ரோட்ல ரன் பண்றாங்களா, கிரவுண்ட்ல ரன் பண்றாங்களா, இந்த மாதிரி A to Z இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கேதர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் அப்டேட் ஆக ட்ரைனிங் பிளானும் அப்டேட் பண்ணி பிசிக்கல் சூப்பராக வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. 2023 2024 பேட்ச் நிறைய மேரத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி சூப்பராக வந்து ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அன்னைக்கு நல்ல பிசிக்கல் கிளியர் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்ன ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க சரிங்களா. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீக் 1 ரிசல்ட், வீக் 2 ரிசல்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் வந்து அவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, ஃபிசிக்கல் கிளியர் பண்ண ஃபோட்டோ, இப்போ என்ன போஸ்டிங்கில் இருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். ஏன்னா ஆன்லைன் ட்ரைனிங் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஓகேவா. ஆன்லைனில் எப்படி ரன்னிங் பாசிபிள் அப்படின்னு ஒரு இருக்கும் சரிங்களா. சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ அதனால் இந்த வருஷம் 2025 கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுப்போம். யார் ட்ரைனிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்ன போஸ்டிங் இருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் சேனலில் போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கிடைக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ 100% வந்து கிளியர் பண்ண
வைக்கிறேன். சரிங்களா? ஸோ SSGD பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் வேற ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வந்து என்ன ஷூ யூஸ் பண்ணணும், ஒரு ஷூ என்ன பட்ஜெட்டில் ஒரு ஷூ வேணும், இல்லை வந்து என்ன சாப்பிடணும், இல்லை SSGD கேர்ள்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இப்போ பண்ணுறதே கிடையாது, யாராவது வீடியோ வாட்ச் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ட்ரைனிங் பிளான் வேணும்னா கண்டிப்பாக வந்து 1600 மீட்டர் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ரன்னிங் ரிலேட்டட் ஆல்ரெடி இந்த வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கோர் ஒர்க் அவுட் இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நல்லா வந்து எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த SSGD ஜாப் நீங்கள் போனதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ கரண்டாக உங்கள் லைஃப் வந்து எப்படி இருக்குதோ அது எல்லாமே ஃபிசிக்கல் கிளியர் பண்ணி ஜாப் போனதுக்கப்புறம் மாறும். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா எஃபோர்ட் வந்து போடுறோம். சரிங்களா? ஜாப் அப்படிங்கிறது ஈஸியெல்லாம் கிடைக்காது. உங்கள் ப்ரைவேட் ஜாப்பே இந்த இப்போ வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது அவ்வளோ லேஸ்லாம் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் நல்லா எஃபோர்ட் போடுங்க. ஒவ்வொரு நாளும் மார்னிங் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தூங்கினா நல்லா தான் இருக்குன்னு தோணும். ஓகேவா? ஸோ இன்னொரு 30 to 40 days வந்து நல்லா எஃபோர்ட் போடுங்க. எழுந்திரிச்சு ஓடுங்க, மார்னிங் ஓடுங்க, ஈவினிங் ஓடுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஹார்ட் ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே guys, thanks for watching.